சிறு துளி பெருவெள்ளம் பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன சின்ன துளிகள் நிறைய சேர்ந்தால் தான் ஒரு பெரிய வெள்ளமாகவே மாறும். அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சின்ன இடத்துலயே இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்களான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வீட்டோட பிளான் அருமையாக அமைஞ்சிருக்கு. கிங் சைஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம்னு குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே 3 வேரியண்ட்டில் பெட்ரூம்ஸு, பெரிய கிச்சனு, ஹாலு, அது போக பெரிய பார்க்கிங் ஏரியான்னு ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ பெரிய வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் தரும். அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து சிட்டி பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இந்த வீட்டை எவ்வளோ இடத்துல கட்டியிருக்காங்க, இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன, இது எல்லாமே ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 30x30ங்கிற லேண்ட் டைமென்ஷனில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஸ்பேசியஸான ஒரு 3 BHK வீடுங்க. மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இது வீட்டுக்கு உண்டான ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒன் சைடு ஃபுல்லாமே மெரூன் கலரில் பெயிண்டிங் ஒர்க்கும் டெக்ஸ்சர் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. ஸ்டென்சில் டிசைனும் அதிலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல் ஷேப்பில் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒர்க்கு, சின்ன சின்ன ஃபோக்கஸ் லைட்டு, இந்த சைடு பால்கனி ஏரியாலாம் தெரிகிற மாதிரியான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்டனிங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. கார் போகிறதுக்காக இங்கே ரேம்ப் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேட்டுக்கு ஃபுல்லாமே அந்த கோல்டன் கலர் வித் பிளாக் கலரில் அந்த பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 11x16ங்கிறவில் ஒரு 7 சீட்டர் கார், நல்லாவே ஸ்பேஸாக நிறுத்துகிற மாதிரியான ஒரு பார்க்கிங் ஏரியாங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் எங்கேயும் வந்து ப்ரொஃபைல் லைட்ஸை கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்லேயே அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் ஜிப்சம் போர்டில் ரெடி பண்ண மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் வந்து மார்மேட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலையில் போர்வெல் இருக்குது. பார்க்கிங் ஏரியாவில் வந்து வாட்டர் சம்ப் கட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. தேக்கு மரத்தில் தான் இருக்குது. நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து கிளாசி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் செஞ்சு மாட்டி வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 2 படிக்கு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபுல்லாமே கிளாசி ஃபினிஷிங் கிரானைட் தான். உள்ளே வந்தீங்கன்னா 16x16ங்க இந்த வீட்டோட லிவிங் ஹால். நல்லாவே ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வெளிச்சம் நல்லாவே கிடைக்குது. அந்தளவுக்கு இங்கே வந்து வெளிச்சம் பார்த்தீங்கன்னா 2 விண்டோஸ் இங்கே கார்னரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே UPVC விண்டோஸ் தான். சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ஜிப்சம் போர்ட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து மல்டிமீடியா டிவின்ட் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த உட்டன் கலர் தீமில் தான், அந்த ஒயிட் கலர் தீம் உட்டன் கலர் தீமில் தான் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வடக்கு பார்த்த மாதிரி CNC லேசிக் டிசைன்ஸோட அந்த டோர்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே கோபுரம் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அது போக ஹாலோட 2 பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கேயும் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலுக்கு அப்படியே ஈஸ்டர்ன் சைடில் வந்துட்டோம்னா இங்கே வந்து 10x8ங்கிற அளவில் ஒரு நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஒரு கிச்சன் இருக்குது. அக்னி மூலையில் பிளான் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் ஃபுல்லாமே வந்து கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டு, கிரே வித் ஒயிட் கலர் தீமில் பேஸ் கேபினெட் இன்டி ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக வால் யூனிட் இருக்குது, டால் யூனிட் இருக்குது. பேக் சைட்லேயும் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான வால் ஷெல்ஃப் கொடுத்து இங்கே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீலிங் வரைக்கும் 3D பிரிண்டட் டைல்ஸ் சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கேயும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. சிங்க்கு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க SSTயில். ஆர்வம் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் போர் வாட்டருக்கும் ட்ரிங்கிங் வாட்டருக்கும் 2 டேப் இருக்குங்க. இது போக இங்கே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக குழந்தைங்களுக்காக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10x10ங்கிற அளவில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக விண்டோஸு, ஸ்டோரேஜுக்கு உண்டான லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் செஞ்சுருக்காங்க. ஹாலில் பார்த்த மாதிரி டைல்ஸ் ஒர்க்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு ஏற்ற மாதிரியான பெட்ரூம்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 6x7ங்கிற அளவில் ஒரு ஸ்பேஸியான ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் வந்து கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல்ஸ் ஒர்க்கை லே பண்ணியிருக்காங்க. நம்ம லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குங்க. ஸ்டேர் கேஸோட ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு ஸ்கெட்டிங் ஸ்டைல்ஸ்க்கு மேலே அந்த ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல இந்த வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த ஸ்டென்சில் பட்டர்ஃப்ளை ஸ்டென்சில் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்காக ஒரு பெரிய விண்டோவும் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பேசேஜ் இருக்குங்க. செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், டெரஸ் போகிற மாதிரி இங்கே பேசேஜ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். இதுதான் இந்த வீட்டிலே இருக்கிற ரொம்ப ஹைலைட்டான விஷயம். 16x16ங்கிற அளவில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 16 அடிக்கு லேப்ட்டு உட்டன் காட் இங்கே போட்டோம்னா அதுக்கு மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு அட்டாசமாக யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து ஹெட் போர்ட் போட்டோம்னா இங்கே வந்து கோல்டன் தீமில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் அந்த கோல்டன் தீமில் இருக்குது. இந்த இடத்துல வால் ரூஃப் இருக்குது.
இங்கேயும் ட்ரெஸ்ஸிங் மிரரோட ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 பக்கம் கார்னரில் பெரிய பெரிய யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இந்த கிங் சைஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, 4x10 நல்ல லென்த்தான அட்டாச்டு பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கும் டார்க் கலர் ஆண்டிஸ்கி டைல்ஸும் சீலிங் வரைக்குமே இங்கே வந்து கிளாஸி ஃபினிஷிங் டைல்ஸும் உபயோகப்படுத்திருக்காங்க இந்த அட்டாச்டு பாத்ரூமில். அது போக ப்ரைவேட்டாக ஒரு பால்கனி ஏரியா இருக்குது. இதுதான் அந்த கிங் சைஸ் பெட்ரூமுக்கான ப்ரைவேட் பால்கனி ஏரியா. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 6x10 அளவில் இருக்குது. இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டிஸ்கி டைல்ஸை வந்து யூனிக்கான பேட்டர்னில் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்குமே பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் வந்து சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. கீழேருந்து நம்ம ரோட்டில் பார்த்தோம்னா இந்த பால்கனி ஏரியாவோட வியூ வந்து நல்லாவே கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பேரப்பெட் வால், டஃப் அண்ட் கிளாஸு, ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. அடுத்து நம்ம வந்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். தேர்ட் பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். ஃபஸ்ட் ஃப்ளோர் லாஞ்சிலேருந்து ரைட் சைடு திரும்பிட்டிங்கன்னா இங்கே வந்து 10x16 வீட்டோட தேர்ட் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D பிரிண்டர்லாம் வந்து டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு வாலில் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அப்புறம் எல் டைப்பில் வந்து ஒரு ப்ரொஃபைல் லைட்ஸ் ப்ளூ வித் அந்த கோல்டன் தீமில் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்குது. இந்த சைடு வால் ஃபுல்லாக வால்ரூஃப் கபோர்டு, லேப்டாப் ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. 10x16 மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் இதுவுமே நல்லாவே ஸ்பேஷியஸாக தான் இருக்குங்க. 8x4 அளவில் நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எப்பவுமே நம்ம கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுப்பாங்க. அடுத்தது நம்ம வீட்டோட டெரஸ் போய் பார்த்தலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அந்த பேசேஜில் லெஃப்ட் திரும்பிட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கம் டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு ரூம் கட்டியிருக்காங்க. யூட்டிலிட்டி ஏரியாவில் இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி இங்கே ப்ரொவிஷன்ஸ், இன்புட், அவுட்லெட் எல்லாமே இங்கே இருக்குங்க. சுவிட்சஸ் எல்லாம் பின்னாடி இருக்குது, டோருக்கு பின்னாடி. இங்கேருந்து டெரஸ் போகிற மாதிரி மெட்டல் ஸ்டார் கேஸாக வச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியான மெட்டல் ஸ்டார் கேஸாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. டெரஸில் வந்ததும் இங்கே வந்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸும் மாட்டி வச்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம அது போக அங்கே வந்து துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வீடு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்சிருக்கு. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் வந்துருச்சு. நம்மளும் டேக்ஸ் பே பண்ணிட்டோம்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் எடுத்துடலாம். பட்ஜெட் வீடுங்கிறனால ரொம்ப அவுட்டரில் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். சிட்டி பக்கத்தில் கோயம்புத்தூர் துடியலூர் பக்கத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து இந்த வீட்டை 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து நீங்கள் நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு 10ல் எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.